உலக சந்தையில் 23,000 கோடி மார்க்கெட் வேல்யூ இருக்கிற ஒரு மரம் என்னென்னா அது இதுதான் வந்து மக்கடமியா பிளான்ட். மக்கடமியா பிளான்ட் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இதுக்கும் அந்த பிளான்ட்டுகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படி பார்த்தீங்கன்னா, அது மொராங்கா 20 அப்படின்ற வேர்ல்டு நம்பர் 1 வெரைட்டி. இந்த வேர்ல்டு நம்பர் 1 வெரைட்டியை நம்ம கணேஷ் நர்சரியோட சாம்பிள் தோட்டத்தில் நம்ம வந்து கிட்டத்தட்ட 1600 செடி நடவு பண்ணியிருக்கோம். பொதுவாக எல்லா நர்சரி மாதிரி வந்து ஒரு செடியை வாங்கிட்டு வந்தோம் விற்றோம் அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் நம்ம இருக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டோட்டலாக வந்து ஒரு பிளான்ட்டை நம்ம செலக்ட் பண்ணுறோன்னா டோட்டலாக வந்து வருஷக்கணக்காக அதை ரிசர்ச் பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து நம்ம தோட்டத்தில் வளர்க்குற மூலமாக இருக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து மார்க்கெட்டுக்கே கொண்டு வருவேன். கிட்டத்தட்ட இந்த பிளான்ட் நடவு பண்ணி 8 மாதத்துக்கு மேலே ஆச்சு. நீங்களே பார்க்கலாம், நல்ல ஆரோக்கியமாக வளருது. இதுக்கப்புறம் நட்ட பிளான்ட்டுகளுக்கு எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தென்னை இது வச்சு நான் வந்து கொஞ்சம் நிழல் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த மொராங்கா 20 இந்த வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளோட கிளைமேட்டில் வந்து ஓப்பன் பிளேஸில் வளர்கிறத விட இந்த மாதிரி தென்னந்தோப்பு உள்ளார வந்து நல்லா இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லா வளருது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தென்னந்தோப்புக்குள்ளே வளர்த்துட்ருக்கேன். இந்த மரம் வந்து எனக்கு எப்படி தெரியப்பட்டுச்சு அப்படின்னா, நம்ம ஊரில் இருக்கிற அஜ்மான் கடைகளில் நான் வந்து பார்க்கும்போது 1 கிலோ பருப்பே வந்து 3656 ரூபா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சொல்லும்போது அந்த பருப்பை வாங்கி பார்க்கும்போது அப்படி என்ன பருப்பு அப்படின்னா இதுதான் மக்கடமியான்னாங்க. எனக்கு வந்து திடீர்னு எனக்கு தோணுச்சு, ஏன் இந்த மக்கடமியா பருப்பை நம்ம ட்ரை பண்ணக்கூடாதா, இந்த செடிகளை பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு நான் இந்தியா ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணேன். எனக்கு அவ்வளோ திருப்தியாக இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவில் ஒரு 4-5 கண்ட்ரி வந்து ப்ராப்பராக ட்ராவல் பண்ணி ப்ராப்பரான ஒரு வெரைட்டி என்ன வெரைட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வெரைட்டியை தான் வந்து நான் வந்து இந்தியாவில் நான் இங்கே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இதோட பேர் தான் மொராங்கா 20ன்ற இந்த வெரைட்டி. இந்த மொராங்கா 20 வந்து ரொம்ப 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 நல்லா இங்கே பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 வருஷத்துலேயே வந்து இது ஈல்டுக்கு வந்துடும். மெயின் மோட்டிவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடியை உற்பத்தி பண்ணுறோம் விற்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வந்து நான் அதுக்காக அதை நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா என்கிட்ட கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 44 ஏக்கர் வந்து தென்னந்தோப்பு இருக்குது. இது உள்ளார வந்து எல்லோரும் பண்ணுற மாதிரி ஒரே மாதிரி ஜாதிக்காய், கொய்யாக்காய் இந்த மாதிரி வந்து வெரைட்டியாக மற்ற விஷயங்கள் பண்ணுறதை விட எனக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நான் எய்ம் பண்ணேன். அதனால தான் வந்து இந்த பிளான்ட்டை கொண்டு வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே பிளான்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட வேல்யூ வந்து இந்தியாவில் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா வந்து இந்தியாவோட 4% தான் இந்தியாவில் விளையுது. பாக்கி 96% வந்து இம்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது இதை நான் வந்து இந்த பிளான்ட்டை நடவு பண்ணி இது மூலேருந்து வர கொட்டைகளை எடுத்து நான் வந்து உடச்சி ஒரு ஓனாக எனக்கான ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணி இப்போ இந்த மாதிரி பேக்கெட் பண்ணி நான் சேல்ஸ் பண்ணுறது தான் என்னோடய முதல் பிளானே இதுதான். அதுக்காக தான் நான் இந்த விஷயத்தில் இறங்கியிருக்கேன். செகண்டரி நான் வந்து நர்சரி நான் வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களை எனக்கு போக செடிகளை வந்து நான் வந்து மக்களுக்கு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அது வந்து பெரிய லெவலில் பண்ண முடியல. ஏன்னா என்கிட்ட இருக்க மொத்த பிளான்ட்டே 2000 பிளான்ட் 3000 பிளான்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். அதை நான் எனக்கு தேவைகள்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னோடய தேவைகள் போக மிச்சத்தை வந்து கண்டிப்பாக நான் வந்து சேல்ஸ் பண்ணுறேன். இப்படி ஆச்சரியப்படுத்தக்கூடிய இந்த மக்கடமியா செடிகளை மினிமம் 2 என்ற எண்ணிக்கையில் கொரியர் சர்வீஸ் மூலமாக வாங்கிக்கலாம்.